ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க. பாருங்க, சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய், சர்க்கரை அரை கப் எடுத்துருக்கிறேன். அது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஏலக்காவும் சர்க்கரையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணின்னு வந்துடும். பாருங்க, சர்க்கரை பொடி பண்ணின்னு வந்தாச்சு. நைஸாக பொடி பண்ணின்னு வந்துடுங்க. அதை ஜெயிச்சுக்கலாம். அது ஏலக்காய் போட்டுக்கிறோம் இல்லையா, அது பொடி இருக்கும், ஏலக்காய் தூள் இருக்கும். அது நம்ம நல்லா நைஸாக ஜெயிச்சிடணும். நல்லா ஜலிச்சிடுங்க. அதில் இருக்கிற திப்பி எல்லாம் எடுத்துடுங்க. இது பாருங்க, அந்த ஏலக்காய் பொடி அதெல்லாம் இருக்கக்கூடாது. எடுத்தாச்சு. சர்க்கரை பொடி பண்ணியாச்சு, ஜலிச்சாச்சு. நம்ம சட்னி போடுறோம் இல்லையா, அந்த கலக்காய் அது தோல் இல்லாமல் வறுத்துட்டு தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதை ஒரு இந்த ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜாரில் போட்டுடுங்க. அது கூடவே ஒரு 6-8 பாதாம் போட்டுக்கோங்க. பாதாம் முந்திரி போட்டுக்கோங்க. இது ஒரு 10, இது ஒரு 10 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நைஸாக பொடி பண்ணின்னு வந்துடுவோம். அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் இதில் போட்டுடுங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. பாதாம் கலக்கெல்லாம் இதில் அரைச்சிட்டு வந்து இது நைஸ் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பால் பவுடர் போட்டுக்கோங்க. பால் பவுடர் கொஞ்சம் ஒரு அரை கப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. சர்க்கரை எல்லாமே நைஸாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். கொஞ்சம் பால் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம இதை ரொம்ப இல்லை, கொஞ்சம் 2 ஸ்பூன் பால் ஊற்றி இதெல்லாம் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சிம்பிளாக பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு 4 ஸ்பூன் பால் ஆச்சு, அவ்வளோதான். நீங்கள் பால் ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இது நல்லா அப்படி பிசைறதுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றி பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இது பிசைஞ்சுக்கணும். இது சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி பாருங்கள். இது மாதிரி கட்டை எடுத்துக்கோங்க. கட்டையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க. நெய்யை ஊற்றி நல்லா தடவிடுங்க. நல்லா இந்த சைஸில் நம்ம அதை தேய்ச்சிப்போம். தேய்ச்சாச்சு. நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுவோம். நல்லா இது சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கட்டில் தேய்ச்சிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, நெய் ஊற்றல, ஒன்றும் இல்லை. வெறும் சர்க்கரை, கலக்காய், வேர்க்கடலை, பாதாம், கொஞ்சம் முந்திரி, அது கொஞ்சம் போட்டு அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் யூஸ் பண்ணல. இதில் நெய்கி எதுவும் ஊற்றல, ஆனாலும் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இது எப்படி வந்துக்குது பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளான ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா டக்குன்னு இது செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கும் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யாருக்கு இந்த இது ஸ்வீட் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.